எங்கள் வீட்டில் பாயசம் அப்படின்னா கொஞ்சம் எல்லோரும் பயப்படுவாங்க கைஸ். ஏன் அப்படின்னா எந்த ஒரு விசேஷனாலும் எல்லாரோட வீட்லேயும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரே ஒரு ரெசிபி இந்த பாயசம் மட்டும்தான். அதனால் இந்த ரெசிபியை நானும் அடிக்கடி செய்ய மாட்டேன். எப்போயாவது எனக்கு ஏதாவது ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, வீட்டில் சேமியா இருந்தது அப்படின்னா சிம்பிளாக இந்த மாதிரி 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிருவேன். நார்மல் சேமியா அப்படிங்கிறதுனால இது எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தோணும். இதே ரோஸ்டட் வெர்மிசெல்லி அப்படின்னா இன்னும் 5 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு காலத்தில் சமையலே செய்ய தெரியாமல் அம்மாங்களை ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பேன். அம்மா எனக்கு அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடு அப்படின்னு. ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. சூப்பராக இல்லைனாலும் சுமாராக ஓரளவுக்கு சமையல் செய்ய கற்றுக்கிட்டதுனால எந்த ரெசிபியுமே இப்போ யாரையுமே நான் கேட்குறது கிடையாது. தெரியல அப்படின்னா இருக்கவே இருக்குது நம்ம யூடியூப். அதை பார்த்தோமா, ரெசிபியை பண்ணோமா, சாப்பிட்டோமான்னு போய்கிட்டே இருப்போம். நான் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக், அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.